அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது கால யூசுஃபு லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. ஆமன்னா பில்லா சதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். யூசுப் நபி தம்முடைய தந்தையை பார்த்து, எனது அருமை தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியன் சந்திரனையும் எனக்கு அடிபணியக்கூடியவைகளாக நான் கனவு கண்டேன் என்று சொல்லிய போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், என் அருமை மகனே, உம்முடைய இந்த கனவை உம்முடைய சகோதரர்களிடத்திலே நீர் எடுத்து சொல்லாதீர். அவர்கள் உனக்கு ஏதாவது சதி செய்து விடுவார்கள். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க பகைவனாக இருக்கிறான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகிர்ந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய இளம் பிராயத்திலே அழகிய கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே 11 நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன் எல்லாமே அவர்களுக்கு சஜிதா செய்வதாக காண்கிறார்கள். அந்த கனவனுடைய தாத்பீரியத்தை, மெய்ப்பொருளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்குகிறார். முதலிலே தம்முடைய தந்தை இடத்திலே சொல்லிய போது தந்தை ஒரு வகையிலே சந்தோஷப்பட்டார்கள், மறுவகையிலே பயப்பட்டார்கள். என்ன இந்த கனவனுடைய மெய்ப்பொருள் என்னவென்று கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்காலத்திலே பெருமைக்குரியவராக, பெரிய அந்தஸ்துக்குரியவராக திகழ்வார் என்பது. இது அவர்களுடைய ஏனைய சகோதரர்களிடத்தில் எடுத்து சொன்னால் போட்டி பொறாமை ஏற்படும். அதன் காரணமாக யூசுஃபுக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்து விடுவார்களோ, சதி செய்து விடுவார்களோ என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 மனைவிமார்கள். முதல் மனைவிக்கு 6 ஆண் மக்கள், 2ஆம் 3ஆம் மனைவிமார்களுக்கு 2 ஆண் மக்கள் தலா. அதே போன்று 4ஆம் மனைவி ராஹில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண் மக்கள். அவர்களில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் பின்யாமீன் என்கின்ற அன்பு சகோதரர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உடன் பிறந்தவர் பின்யாமீன் என்கிற ஒரு சகோதரர் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த ஏனைய அந்த 11 சகோதரர்களைத்தான் அவர்கள் எப்படி கனவு காண்கிறார்கள்? 11 நட்சத்திரங்களாக கனவு காண்கிறார். சூரியன் சந்திரன் யார் என்று கேட்டால் அவருடைய அன்பு தாய், அன்பு தந்தை. எல்லோருமே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அத்தனை பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்காணிப்புக்கு கீழே வருவார்கள், அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருவார்கள் என்பது இந்த கனவின் தாத்பரியம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை நன்கு ஊகித்து அறிந்து கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த விளக்க உரையை சொல்லுகிறார். இந்த 11 நட்சத்திரங்கள் 11 சகோதரர்களை குறிக்கும். சூரியனும் சந்திரனும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தந்தையை குறிக்கும் என்று விளக்கம் உரைப்பவர் யார் என்று கேட்டால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் யூசுப் நபியிடத்திலே, இது நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உங்களுடைய சகோதரிடத்தில் நீங்கள் எடுத்து சொன்னீர்கள் என்றால் அவர்களுக்கு கடும் காழ்ப்புணர்ச்சி ஏற்படும், உங்களுக்கு ஏதாவது சதி செய்ய முற்படுவார்கள், சொல்ல போனால் உங்களை கொல்லக்கூட அவர்கள் முயற்சி செய்வார்கள். எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கவே அழகா இருப்பார்கள், காண்போர் கவர்ந்து இழுக்கின்ற அழகு உடையவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சிறு பிராயத்திலே, இளம் பிராயத்திலே யார் பார்த்தாலும் அவர்கள் பக்கம் கவனம் திரும்புகிற அளவுக்கு பார்க்க. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், உலகிலே மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அழகிலே சரிபாதி அழகு யூசுப் நபிக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அழகு சமைந்தவராக யூசுப் நபி இருந்தார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார். இதை தாண்டி அந்த இளம் பிராயத்திலேயே அவரிடத்தில் அழகிய நற்குணங்கள் இருந்தன. அதன் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அலாதியான பிரியமும் ஏற்பட்டது. ஏனைய 10 சகோதரர்களுக்கு இடையிலே
யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு அலாதியான பிரியம் ஏற்பட்டதற்கு காண்போரை கவர்ந்திருக்கின்ற அந்த கவர்ச்சியான அழகு மட்டுமல்ல, மாறாக அவரிடத்தில் இருந்த ஒரு அழகிய பண்பாடுகள், யூசுப் நபியிடத்தில் இருந்த ஒரு அழகிய குணங்கள், இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இதயத்தை கவர்ந்ததாக இருந்து இதையெல்லாம் பார்த்தார்கள் 11 சகோதரர்கள். யூசுப் நபி மீது இப்படி அலாதியான அன்பு கொண்டிருக்கிறாரு. இதனிடையே இப்படிப்பட்ட ஒரு கனவு காண்கின்ற போது இந்த கனவுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்கிறார்கள். எதிர்காலத்தில் யூசுப் நபி பெரிய ஆளாக ஆனதற்கு பின்னாலே எல்லோரும் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே, கண்காணிப்பு கீழே, அவருடைய ஆளுமை திறனுக்கு கீழே ஒன்று திரள வேண்டும் என்கின்ற அந்த மெய்ப்பொருளை விளங்கித்தான் எச்சரிக்கை செய்தார்கள். அருமை சகோதரர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், சில கனவுகளை நாம் புறம் தள்ளிவிட முடியாது. என்ன காரணம்? ஒரு மனிதன் ஆழ்ந்து உறங்குகிற போது, நன்கு கவனிக்க வேண்டும், ஆழ்ந்து உறங்குகிற போது அவனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய ஆன்மா தனியே பிரிகிறது. தனியே பிரிகிற போது இது ஆய்வாளர்களுடைய ஆராய்ச்சி அடிப்படையிலே உள்ளது. முதலில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டதே, இந்த உலகத்திலே முதலில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டதே கனவைத்தான் எடுத்துக்கொண்டார்கள். எல்லோரும் கனவு காண்பார்கள். எப்படி கனவு காண்கிறார்கள் என்றால், அந்த ஆய்வாளர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். மனிதன் ஆழ்ந்து உறங்கும் போது அவனுடைய ஆன்மா அவனை விட்டும் பிரிந்து பல்வேறுபட்ட காட்சிகளை காண்கின்றது. அந்த காட்சிகள் தான் அவர்களுடைய கண்களிலே விரிகின்றது. அதற்கு பின்புதான் அவர்கள் வெளியே எடுத்து சொல்கிறார்கள். அந்த ஒரு காட்சியைத்தான் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்கிறார். ஆனால் இது ஒரு அற்புதமான காட்சி. கனவு நாயகர் யூசுப் நபி என்றே சொல்வார்கள். யூசுப் நபியை பற்றி சொல்லுகிற போது கனவு நாயகர் யூசுப் நபி என்றே சொல்வார்கள். காரணம், சில கனவுகள் இருக்கிறதே, அந்த கனவுகளுக்கு மெய்ப்பொருள் இருக்கும். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், குர்ஆனிலே 48ஆம் அத்தியாயம் என்று நான் நினைக்கின்றேன், சூரத்துல் ஃபத்ஹினுடைய அந்த கடைசி வசனம், லகது ஸதக்கல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுஹுலல் மஸ்ஜிதல் ஹராம என்று ஒரு வசனம் இடம்பெறுகிறது. அல்லாஹ் தம்முடைய ரசூலுக்கு அவருடைய கனவை மெய்ப்படுத்தி விட்டான். அவர்கள் என்ன கனவு கண்டார்கள் என்றால், புனித மதீனாவில் இருக்கிற போது மக்காவுக்குள் ஆமினீனாக, நிம்மதி பெற்றவர்களாக பிரவேசிப்பார்கள். பிரவேசித்து உம்ராவை நிறைவேற்றுகிற போது, அவர்கள் உம்ராவை நிறைவு செய்கிற போது, ஒன்று அவர்கள் முடியை முகஸ்ஸிரீன், ஒன்று முடியை ஒரேடியாக அவர்கள் மடிப்பார்கள் அல்லது முடியை கட் பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெருமானாருக்கும் சத்திய சஹாபிகளுக்கும் இருக்கிறது. அது நிச்சயமாக அல்லாஹ் மெய்ப்படுத்தி விடுவான் என்கின்ற கனவு உம்ரா செய்வதற்கு முன்னாலேயே என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இது போன்ற கனவு தான் யாக்கூப் நபிக்கும் காண்பிக்கப்படுகிறது. யூசுப் நபி கண்ட கனவு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே எடுத்துரைக்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, அந்த கனவு பின்னால் அப்படியே நிறைவேறியது. இதற்குத்தான் இந்த கனவுக்கு பேர் சொல்வார்கள் அர்-ருயா சாதிகா, உண்மை கனவு, சத்திய கனவு என்று சொல்வார்கள். எல்லா கனவுகளையுமே நாம் புறம் தள்ளிவிட முடியாது. அதில் இது ஒரு முக்கியமான கனவு. லகது ஸதக்கல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுஹுலுல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன முஹல்லகீன ரூஸக்கும் முகஸ்ஸிரீன லா தகாஃபுன் ஃபஅலிம மா லம் தஅலமு ஃபஅஜஅல மின் தூனி தாலிக ஃபத்ஹன் கரீபா என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் அடுத்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அருமை புதல்வரை பலியிட கண்ட அந்த கனவு இருக்கிறதே, அந்த கனவும் அது ஒரு மெய்யான கனவு. கனவை 4 வகையாக பிரிப்பார்கள். அந்த 4 வகையிலே முதலாம் கனவு தான் இந்த அர்-ருயா சாதிகா என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம், முதலாம் கனவு. அதே போன்றுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு. இந்த கனவு இந்த அர்-ருயா சாதிகாவிலே சேர்க்கிறது. இது இறை தூதர்கள் காண்கின்ற கனவு. இறை தூதர்கள் காண்கின்ற கனவு, அவர்கள் காண்கின்ற அந்த கனவு அன்றைக்கு நாம் எடுத்துரைத்தது போன்று மறுநாள் காலையிலே அது எப்படி நடக்கும் என்றால், காலை விடியலை போல, காலை விடியல் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அல்லவா, சூரியனுடைய கதிர்வீச்சு போன்று அது அப்படியே நடந்தேறும் என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கனவை தான் காண்கிறார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அருமை சகோதரர்களே, கனவு பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன, வியாகியானங்கள் இருக்கின்றன. இந்த கனவு பற்றி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள்? தங்களுடைய அருமை தந்தை
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயரர் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெத்த மகன் இசாக், இசாக் பெத்த மகன் யாக்கூப், யாக்கூப் பெத்த மகன் யூசுப். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய புதல்வர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இளம் பிராயத்திலே காண்கின்ற அந்த கனவு மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் நடக்க போகிறதோ அத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கனவு மூலமாக துல்லியமாக துலாம்பரமாக எடுத்துரைத்து விட்டான். அது என்ன, எதிர்காலத்தில் இவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் திகழ்வார் என்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. எதிர்காலத்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு இறை தூதராக திகழ்வார் என்பதும். எனவே கனவு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நாம் காண்போம். இது பற்றித்தான் சொல்லுகிற போது நபி யாக்கூபிடத்திலே சொல்கிறோம், நமக்கு கிடைக்கின்ற சில பாடங்கள் என்னவென்று கேட்டால், நாம் சில கனவுகள் காண்போம், அந்த கனவுகள் அப்படியே நடக்கும், அப்பட்டமாக நடக்கும். அது எல்லோரிடத்திலையும் நாம் சொல்லிவிடக்கூடாது. நம்முடைய துணைவியிடத்திலே சொல்லலாம், நாம் நம்மை பெற்ற பெற்றோரிடத்திலே சொல்லலாம், இன்னும் சொல்ல போனால் நமக்கு நெருக்கமானவர்கள், நம் மீது நன்மையை நாடக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே நாம் சொல்லாமே தவிர பலரிடத்திலேயும் நாம் சொன்னோம் என்றால் அந்த கனவனுடைய தாற்பயம் அவர்களுக்கு புரியுமான விளங்குமானால் நம்மீதே அவர்கள் காழ்ப்பு கொண்டு விட வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கை மணியும் இங்கே ஒலிக்கப்படுகிறது. எனவே கனவு சம்பந்தப்பட்ட பல நல்ல விஷயங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு தொடர்கிறது. வல்ல ரஹ்மான் இதன் மூலமாக கிடைக்கின்ற நற்பலன்களை நமக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.